ஏன் இவ்வளவு அவசரம்? உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் மூலம் பலன் கிடைத்துவிட வேண்டுமென்று அவசரப்படுகிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை, நாள் தள்ளிக்கொண்டே போகிறதே, என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வெளியே வா. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை. நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நீ மனம் முடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை. என் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலம்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன். நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. முதலில் நம்பிக்கை தைரியத்துடன் இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். பதற்றப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரு சிறப்புமாய் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும். செல்வம் பெருகும். உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உனக்காக இறங்கி வந்திருக்கிறேன். என்ன குழந்தாய், சௌக்கியமா? என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாயே பாபா என்கிறாயா? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய். சொல்ல முடியாது தவிக்கிறாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். உதவிக்கு யாருமில்லை, புரிந்து கொள்வார் யாருமில்லை என்று ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கிறேன். ஒன்று நினைவில் வைத்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது, தன் மகன் நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா? உன்னோடு உன்னில் நானும் அழுகிறேன். தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார். வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ எண்ணும் வேளையில் உனக்கு துணையாக நான் என் கரம் எப்போதும் உன்னை பிடித்து கொண்டே இருக்கும். உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து உள்ளது. அதை உன்னிலிருந்தே வெளிக்கொண்டு வா. கடவுளின் கரம் உன் கண்ணுக்கு தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறது. தைரியத்தை வரவழைத்துக்கொள். வாழ்க்கையில் பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. என்னால் முடியவில்லை என்கிறாயா? உனது மனதை சாய் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. நான் தான் செய்கிறேன், நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து நல்லதோ கெட்டதோ அவர் செய்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்றிரு. பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு. தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட பாபா உன் கையை பலமாக பிடித்து கொண்டு அழைத்து செல்வார். நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்துவிட்டு
எல்லாவற்றையும் சாய் மீதே செலுத்து. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இறைவன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவார். விதி என்று எதையும் விட்டுவிடாதே. நீ என்னிடம் நம்பிக்கையோடு தொடர்ந்து வைக்கும் பிரார்த்தனைக்கு விதிவிலக்கு என்று ஒன்று உள்ளது. எல்லாவற்றையும் சாயே பார்த்து கொள்வார். உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். உன்னிடம் திறமையில்லை என்று யார் சொன்னது? முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்படு. எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய். பாம்பின் பற்களில் விஷமிருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை, அது இறப்பதும் இல்லை. ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது. அதை போலத்தான் தீய எண்ணம் கொண்டவர்களும். எனவே கெட்டவர்களுடன் சேராதே. செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரிய வரும். அதுபோல நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது. வெட்கம், வெறுப்பு, அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம், வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம். அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே. அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதில் இருந்து அகற்றிவிடு. நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன். இந்த நான் என்னும் எண்ண விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பு. இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே. ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாய். அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது? விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது. உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது. எனவே இந்த நான் எனும் உணர்வு எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் என்னும் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒளிந்துவிடும். நான் தான் என்ற அகந்தையை அகற்றுங்கள். எதற்காகவும் எப்போதும் கவலை வேண்டாம். நான் இருக்கிறேன், கலங்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த சாய்பாபா உன்னை கைவிட மாட்டேன். அவமானப்படும் போது அவதாரம் எடு, வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு, புண்படுகின்ற போது புன்னகை செய். வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள். வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கிறேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை உணர்ந்தாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும். அதை போலவித்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம். அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும், அடுத்தது நம்பிக்கையும் நேர்மையும், அடுத்தது வைராக்கியம். வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன 4 விஷயங்கள். அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும். இவைகளை நீ கடைபிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் நான் இருப்பேன். கவலை கொள்ளாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே, பயப்படாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கிறேன்.
எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. தாய் எப்படி தன் குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதை போன்று நம்ம சாய் பக்தர்களாகிய நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம். அவரையே முழுமையாக நம்புவோம். நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம். நீயே அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை வழிநடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை. நான் இருக்கிறேன், நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு. என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு. பொறுமையாக இரு. இது பாபா சொன்ன சத்திய வாக்கு. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பாபாவை சரணாகதி அடைந்தவர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கை என்ற கடலை எளிதாக கடக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்வீர்களாக. வாழ்க்கை கடலை கடப்பதற்காக நாம் கடவுளை மனதில் வைத்து எப்போதும் அவரை பற்றி சிந்திக்க வேண்டும். இல்லையென்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் தடைகள், தோல்விகள், அவமானங்கள் மற்றும் வாழ்க்கையின் குழப்பத்திற்கு வழிவகுக்கும். பாபாவின் விசுவாசிகளுக்கு எந்த பிரச்சனையும் தீங்கும் விளையாது. பாபா மீது மனதை நிலைநிறுத்தி நீ என்னை நடக்க வைக்கிறாய் தந்தையே என்ற உணர்வோடு நாம் முன்னேறினால் பாபா வாழ்க்கையின் அசுத்தமான கடலை முழங்கால் ஆழமான கால்வாயாக மாற்றுவார். மேலும் அவர் கையை பிடித்து நம்மை வழி நடத்துவதன் மூலம் சுமூகமான பாதையை உறுதி செய்வார். வறுமையால் சபிக்கப்பட்டாலும் பாபாவின் பக்தர் மல்ஷாவாதியின் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லை. முதல் சந்திப்பில் அவர் பாபாவை சாய் என்று அழைத்தார். மேலும் பாபாவின் தெய்வீகத்தை அங்கீகரிக்கவும் முடிந்தது. பாபாவின் மகத்தான அன்பையும் தயவையும் புறக்கணிப்பதன் மூலம் எங்கள் வரையறுக்கப்பட்ட அறிவால் நாங்கள் தவறு செய்கிறோம். ஒவ்வொரு வேளையிலும் நமது வெற்றி பாபாவின் பரிசு என்று நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஒவ்வொரு வெற்றிக்கும் நாம் பாபாவுக்கு நன்றி தெரிவித்து அதை பாபாவின் பரிசாக ஏற்றுக்கொள்கிறோமா? நாம் நம் ஆன்மாவை தேட வேண்டும். பெரும்பாலான பக்தர்கள் உடல் ஆசைகளை நிறைவேற்ற முயல்கின்றனர். மீண்டும் பாபா, நான் உன்னை தேடுகிறேன். எனக்கு எப்போதும் உங்கள் இருப்பு தேவை. எனக்கு வேறு உலக ஆசைகள் இல்லை என்று கேட்கும் பக்தர்கள் மிக குறைவு. பாபா மீது நம் மனதை ஒருமுகப்படுத்துவதில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை பக்தியின் பாதையில் அழைத்துச் சென்று நம் வாழ்வின் வழிகாட்டும் ஒளியான சாயை அடைய உதவுகிறது. பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை உடையவர்தான் நம்முடைய பாபா. நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். நீ செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். எனக்கு தெரியும் உனக்கு நம்பிக்கை, பொறுமை இவற்றை கடைபிடிப்பதில் சற்று சிரமம் என்று. ஆனால் பதற்றம் கொள்ளாதே, நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். உன்னுடன் இருப்பது உன் சாய்தேவா என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. நிச்சயம் நீ முன்னேறிவாய். உன் பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உனது தயக்கம்தான். இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியதை தவிர்த்து விடுகிறது. கிடைக்க வேண்டியவற்றை கிடைக்காமல் போகச் செய்கிறது. கொடுத்ததை திரும்ப பெற முடியாமல் செய்து விடுகிறது. எதற்கும் தயங்காதே, வாயை விட்டு கேட்டுப்பார். உன் மீது நம்பிக்கை இருந்தால் நீ கேட்பாய். தன்னம்பிக்கையோடு நீ கேட்பதாக பிறர் உணர்ந்தால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். பலருக்கு ஆர்வம் இருக்கும், அதே அளவு தயக்கமும் இருக்கும். இதனால் ஆர்வம் இருந்தும் திறமை இருந்தும் தோற்று போவார்கள். இதுவரை நீ கூட எல்லாவற்றிலும் தயக்கம் காட்டித்தான் இப்படி தோற்றுக்கொண்டே வந்திருக்கிறாய். வேலை செய்த இடத்தில் சம்பளத்தை கேட்க கூட தயக்கம். உன் தேவைகளுக்காக பேசுவதில் தயக்கம். கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம். இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தால் நீ எப்படி ஜெயிப்பாய்? எனவே தயக்கத்தை விட்டுவிட்டு துடிப்போடு இரு. தைரியமாக கேள், தைரியமாக பேசு. தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள். தைரியமாக தயக்கம் இல்லாமல் இரு. உனக்கு பின்னால் இருப்பது நான்.
நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன். உனக்கு எப்போதும் ஜெயம் உண்டாகும்படி செய்வேன். உன் காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்திரு. உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திடு. எந்த நொடியும் மாற்றம் வரும். எதிர்க்கு சொல்லிவை. அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை அள்ளிவை. சூடுபட்ட மண் புழுவாய் சுறுசுறுப்பாய் உன்னில் வை. உலகமே உனக்குத்தான், வா ஒரு கை பார்த்து விடலாம் என்ற எண்ணத்தோடு நீ செயல்படு. தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார். வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறான் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை அனுதினமும் உச்சரித்து வா. அனைத்தும் உனக்கு சுபமாக முடிக்கும். நீ எந்த விஷயத்திலும் இந்த தொடங்கும் காரியத்திலும் என்னை நினைத்து நீ செயல்படு. உன்னோடு நான் எப்போதும் துணை இருப்பேன். தைரியத்தை மட்டும் இழக்காதே. தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு தைரியம்தான் முக்கியம். நீ எதில் தயக்கம் காட்டினாலும் அதற்கு உனக்கு தோல்வியே கிடைக்கும். அதனால் தயக்கமின்றி தைரியத்தோடு செயல்பட முடிவெடு. உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும் என்று நினைத்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. உன் பின்னால் இருப்பது உன் சாயப்பா. நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். சாயிருக்க பயமேன் என்று சொல்லிக்கொண்டே தயக்கமில்லாமல் செரு. தடைகள் எல்லாம் தகர்த்து வெற்றி அடைவாய். யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், கவலைப்படாதே. அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள். ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன், அதனால்தான் எல்லோரும் வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே. இவ்வுலகில் நிலையென்று ஒன்றுமே இல்லை. அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும். எனவே நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புலரக்கூடாது. நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கை இவைதான் என்று நிரந்தரமென்று நினைக்காதே. எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதே. எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. ஆகையால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை செய்ய வேண்டும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல, வாழ்வின் அனுபவ மொழி. அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம். எனவே உன் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும். மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும். உன் சாய் அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உன்னை காண உன் வீட்டிற்கே நான் வருகிறேன். என்னை வரவேற்க நீ தயாராக இரு. உனது இரக்க குணம், பிறர்க்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகியாத மனம், இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நீதியை, நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்தால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல. காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். நான் உன்னிடம் பிரத்திட்சயமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமேது? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வர பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன். குந்தி தேவி என்னிடம், கிருஷ்ணா, நன்மைகளை பிறருக்கு கொடு, உன்னை எப்போதும் நினைத்து கொண்டிருக்க
துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள். குந்தி கெட்டுப்போனாளா? அவளது பிள்ளைகளால் தர்மம் தலைக்கவில்லையா? எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா? அதை போலத்தான் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும். சோறு எதற்கு? அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும், செயலை குறைக்கும், மந்த புத்தியை உண்டாக்கும். இதற்காகவா நான் கஷ்டத்தை கொடுத்தேன்? இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும். உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. நிலையற்ற புத்தியுள்ள மனிதன் ஒரு முறை கவலையை இறக்கி வைப்பான், இன்னொரு முறை அதை தன் மீது ஏற்றிக்கொண்டு திரிவான். அவனது மனதுக்கு உறுதி என்றால் என்ன என்பதே தெரியாது. அவனுக்கு உதவி செய்ய நான் இரக்கம் கொண்டுள்ளேன். உங்களுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றி கொள்ளுங்கள். நான் வழிகாட்டுகிறேன். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு.